ஏக்கா, பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் ரெடியா வச்சிருப்ப போல. ஆமாட்டி, பிள்ளை நல்ல சாப்பிட்டாலே என்னமோ அங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு போல வருமா, அதுக்காக தான் அவளுக்கு ரெடியா வச்சிருக்கேன். இன்னும் காணும் பாரு. ரூமுக்குள்ள போனவ என்ன செய்யறான்னு தெரில. இந்த வளர இருக்காளே, கொஞ்சமாவது என் பிள்ளை வந்திருக்காளே, அவளுக்கு நாத்துனார் தானே வேணும். வந்து என்ன ஏது வந்தீங்களா போனீங்களா, அவளை பார்த்ததே இல்லைல்லம்மா. இவ எங்க எங்கன்னு கேட்க அவ ரூமை சத்திட்டு கிடக்கானே, என்ன செய்ய போறேன்னு தெரில போ. ஆமா ஜோதிகா, ஜோதிகா, சாப்பாடெல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு, வாமா. வந்துட்டேம்மா. வந்துட்டேங்கிற, ஆனா வந்த பாட்டை காணுமேக்கா. வருவாட்டி, இதெல்லாம் சமைச்சு வச்சாலே சாப்பிட்டு பாத்தியா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. என் மாளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு தெரியலையே. அதெல்லாம் ஜோதியாவுக்கு பிடிக்கும்க்கா. அப்படிங்கிற பாப்போம். அவ வந்து சாப்பிட்டு நான் சமைச்சாவே ஏதாவது கோலா சொல்லிட்டே இருப்பா. இவ வேற சமைச்சிருக்கா அந்த வளரு, நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. டேய் மாணிக்கம், மாணிக்கம், ஏன்க்கா இப்ப மாணிக்கத்தை கூப்பிட்டு இருக்க? கொஞ்சமா தங்கச்சி வந்திருக்காளன்னு அவனுக்கு அது அறிவு இருக்காடி? ஆமா, அதை வேணா சொல்லு. அவனும் கண்டுக்க மாட்டேங்க. அந்த கோபால் போய் போனவன் ஆளையே காணும் பாரு. ஆமா போ, என்னத்த சொல்லன்னு தெரிய மாட்டேக்கு. இவ போறாளே அம்மா, வந்துட்டேங்க வாராள பாரு. வரட்டும்க்கா, ஊர்ல இருந்து வந்திருக்கா, களைப்பா இருக்கும். அவ வர முடியுமா? சொன்ன உடனே வந்து நிக்க முடியுமா என்ன? மெதுவா தானே வர முடியும்க்கா. வருவா. ஆமா, ரொம்ப களைப்பு தான். அவ நல்லா தாண்டி வந்தா, நீட்டா பேசாம இருக்கா. அவ காதுல விழுந்துச்சுன்னு நீ தொலைஞ்ச, அவ்வளோதான். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஆமாடி, இதை வேணா சொல்லு, அவளை பத்தி தான் நல்லாவே தெரியுமே. மாணிக்கம், மாணிக்கம், யாராவது வாராவளை பாரு. என் பேச்சுக்கு மரியாதை இல்லடி இந்த வீட்டில். எவ்வளோ கத்தி எவ்வளோ கூப்பிடு, வந்து யாராவது ஒருத்தர் என்னன்னு கூட கேட்க மாட்டேக்காவ. ஏக்க, ஆனா இந்த விரிச்சு கிடக்க முடிய பின்னி போடுதால பாரு. ஏக்க எப்ப பார்த்தாலும் நீல கலரா அடிச்சுக்கிட்டு என்னமோ போல இருக்கு அந்த முடிய விரிச்சு போட்டு. அவைய ஊர்ல அதெல்லாம் பேசணும், இப்படித்தான் இருக்கும். என்ன சோறு போடுமே அந்த பேசனா? எடி அவகிட்ட இந்த மாதிரி பேசிடாத, ஒன்னும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். வரட்டு அவகிட்ட நானே கேட்கேன். என்னம்மா கூப்பிட்டுட்டே இருக்கியா? என்ன இப்ப? அம்மா சத்தம் போடுறது காதுல கேட்கலையா? அவ கத்திட்டே கிடக்கணுமா எங்க அக்கா? உங்களுக்கு வயசான காலத்துல சும்மா பிள்ளைல நீங்க ஒரு பேச்சு கேட்கறீங்களா? சித்தி பேசாம இருங்க சித்தி. சாப்பிடதான் கூப்பிட்டீல, அந்த வந்துட்டேன். கிடையாது, உனக்கு இல்ல. எனக்கு இல்லையா? பிறவு யாருக்கு? ஆமாப்பா, உனக்கு நல்லா ஆற வச்சு வைக்கேன் இனியும். அதான் ஒருத்தி இருக்காள வளர்ந்துகிட்டு, அவளை கூப்பிட்டு சோறு போட சொல்லு. அது சரி, இது யாருக்கு முதல்ல? இது ஜோ வந்திருக்காடா. ஜோ ஜோ என் தங்கச்சி ஜோதிகா. ஜோதிகா வந்திருக்கா? மா நீ சொல்லவே இல்ல. ஏ நடிப்ப குறை உனக்கு தெரியாத? அவ வரான்னு தானே இதெல்லாம் சமைக்க சொல்லி அவள்கிட்ட சொன்னேன். அவ தானடா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் தெரியாத மாதிரி நடிக்க. தக்காளி இருக்கிறவன் நீ தானடா. மா அது தெரியுமா, ஜோய் வீட்டுக்கு வந்தது என்ன தெரியாது. வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னியலா? எங்கம்மா இப்ப ஜோ? ஜோ தங்கம், மாடி ஜோ. ஜோ அண்ணே, வாங்க வாங்க வாங்க. ஜோ மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீ எப்படினே இருக்க? நல்லா இருக்கியானே? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? பாத்தி எம்பூட்டு நாளாச்சு இல்லம்மா? ஆமாண்ணே, கல்யாணத்துக்கு கூட வர முடியாத பாவி ஆயிட்டேனே நானு. ஆமா, அண்ணி எங்கனே? அண்ணியம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காக. இருக்காகளா? அது என்ன இருக்காக? அது சும்மா ஒரு மரியாதைம்மா. நான் அண்ணி வருவாக, நீ பாரு. அம்மா நீ பாப்பா சாப்பிடுவா, இல்ல எழைச்சு போயிட்டியா? எடி ஜோதிகா வா. என்னம்மா ரெஸ்ட் எடுத்து விடுவியா? சும்மா ஜோதிகா கூப்பிட்டுட்டே கிடக்க. சரி, சாப்பிட்டுட்டு நீ வாட்டுக்கு இருக்க வேண்டியதானம்மா. அதுக்கு தானே அம்மா கூப்பிடுது. அட போங்க சிட்டி. என்னென்ன டிஷ் இந்த வரேன்? வாவ், வறுவல், தந்தூரி, மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா, நூடுல். யார் குக் பண்ணது இதெல்லாம்? அதுவா, புதுசா வந்திருக்கா மோட்டு மருமோதான். அண்ணி ரியலி? வாவ். அண்ணா எங்க அண்ணி? அண்ணியை நான் பார்க்கவே இல்லை, கூப்பிடுங்க. இந்த சாப்பிட்டுட்டு இருமா ஜோனி, நான் போயிட்டு அண்ணிய கூட்டிட்டு வரேன். சிட்டி சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீ சாப்பிடு, நானும் அம்மாவும் சேர்ந்து அப்புறமா சாப்பிடுது. கோபால் எங்க போயிட்டான்? கோபாலு கலெக்ஷனுக்கு போயிருப்பான், அவன் வேலையே போயிருப்பாம்மா. அப்படியா? கால் பண்ணே வரேன்க்கா அப்படின்னா ஆளே காணும். வருவான், நீ சாப்பிடு. யாராவது கம்பெனி கொடுத்தா பரவாயில்ல, ஒரு ஆளா நான் எப்படி சாப்பிட? எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு நீங்களாம் அப்படி போங்களேனா ஒரு ஆளை சாப்பிடுதேன். நாங்களாம் நின்னா என்னம்மா, நீ சாப்பிடு, நாங்க அப்புறம் கூட சாப்பிடுவோம்ல. ஷீட் ஓகே. ஆமா சாப்பிடுமா. படிப்பெல்லாம் நல்லா போச்சா? சித்தி நான் ஒர்க்கு போயிட்டு இருக்கேன். படிப்பான்னு கேக்குறீங்க? ஒர்க்கு வேலைக்காமா? சரி. ஆமா மறந்துட்டேன் சித்தி. ஐயோ, எங்க 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 ஜோதிகா? ஜோதிகா மேம் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். என்னம்மா? இல்ல ஜோதிகா வந்திருக்கதா சொன்னாரு, அதான் ஜோதிகா மேம் எங்கன்னு பார்த்தேன். இது யாரு? அண்ணி நான் தான் அந்த ஜோதிகாவே.
நீயா? ஓ, உன் பேர் ஜோதிகாவா? தூ, யார் உனக்கு இந்த பேர் வச்சது? என்ன இப்படி கேட்டியா? எங்க அம்மாவும் அப்பாவும் தான் வச்சாவ. ஜோதிகா மேம் இருக்க அழகுல காவாசி இல்லை நீன்னு உனக்கெல்லாம் ஜோதிகான்னு பேரா? என்னத்த சொல்லு. யோ நகரியாங்கிட்டு சும்மா ஜோதிகா வந்திருக்கு ஜோதிகா வந்திருக்கு. நான் கூட உண்மையாக சினிமா நடிகை ஜோதிகா மேம் தான் வந்துருச்சுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இவன் தங்கச்சி தானே வந்திருக்குது. ஆளு மண்டையும் சைஸும். அவன் என்னது இது மண்டை புள்ளா? ஆ, ஊதா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா? இது ஃபேஷன் அண்ணி. என்ன கன்றாவி ஃபேஷனும் இதெல்லாம் உங்க ஊரில் ஃபேஷனாக்கும். சே, கேவலமாக இருக்கு. அப்படியா? சரிம்மா சாப்பிடு. சாப்பிட்ற நேரத்தில் உன்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு சாப்பிடுமா சாப்பிடு. என்னடா மாணிக்கம், ஒருத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை உன் பொண்ணு கொடுக்க மாட்டா? இப்படி பேசிட்டு வரா என் பிள்ளையா? சரி விடுமா, இதுக்காக அண்ணனை பிடிச்சி திட்டாத. அண்ணி, நான் இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத நீ. ஏம்மா நீ சாப்பிடுமா முதல்ல. சரிம்மா. ஆத்தாடி, எட்டி என்னாச்சு? வாய் அப்படி போகுது. சித்தி, இது யாரு சமைச்சது? உப்பு, மிளகாத்தூள். ஜோதிகா என்ன சொல்ற? மா, அள்ளி கொட்டி இருக்கு. எப்படி வாயில வைக்க? ஒண்ணுத்துல கூட டேஸ்ட் நல்லாவே இல்ல. எல்லாமே இப்படித்தான் இருக்கு. அட கடவுளே, அவதான்ட்டு எல்லாமே பண்ணா. எடே, அவளை கூப்பிடு. வளரு, ஏங்க ஏங்க வளரு. இவன் ஒருத்தம் டி ஏங்க உங்ககிட்ட தெரியறான். மா, ஏமா இப்படி பண்ணி தொலைச்ச? மனசு சாப்பிட முடியுதா? ஷூ, இதுக்கு தான் நான் வா வா வான்னு கூப்பிட்டியாக்கும். ஐயோ, நான் கூட இவ்வளோ டிஷ்ஷை பார்த்தோன்னே சரி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலான்னு வந்தேன். ஒன்று கூட எடுத்து வாயில வைக்க முடியல. கன்றாவியா இருக்கு. யார் கூப்பிட்டது என்ன? அம்மா, சமைச்சது நீங்களா? ஆமாம் சாரி. ஆமாம் ஜோதிகா மேடம்.